Hi friends, welcome to Daniya's skaraikudisamayal. Today நம்ம purple color cabbage வச்சு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் மஞ்சூரியன் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவு கேபேஜை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இதற்கு தேவையான அளவு உப்பு. கேப்சிகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூபுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1.5 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்பூன் அளவு மைதாவை நம்ம சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி தண்ணி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக இதில் நீங்கள் ஆட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்து நமக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால தண்ணி சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா என்ன மாதிரி ஆகும்னா, கையில் பால்ஸ் உங்களுக்கு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டிக்கியாக கையில் ஒட்டிகிட்ருக்கும், உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்காதீங்க. இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நான் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணல. இப்போ இது பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்துடும், அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி வர்றதுனால. இப்போ இதை மாதிரி பால்ஸுகளாக நம்ம பிடிச்சி இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸுகளாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் சின்ன சைஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பால்ஸுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா தான் நமக்கு ஈவனாக வெளிப்பக்கமும் உள்பக்கமும் வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளிப்பக்கம் வெந்திருக்கும், உள்பக்கம் வெந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பிகினர்ஸ் கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ நல்லா இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாலாம் வரணும்னு தேவை கிடையாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் நமக்கு இது போதுமானதாக இருக்கும். இப்போது நல்லா இது வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக எல்லோரும் இதை வீட்டில் செய்யலாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதே பாத்திரத்தில் ஆயிலை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை ஆயிலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிக்கும்போது அந்த மாவில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா 4 பவுடரையும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் நல்லபடியாக இருந்து வரும் மசாலாவோட சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகத்தை இதில் ஆட் பண்ணி மசாலாவோட எல்லா பக்கமும் அந்த கேப்சிகம் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லா பக்கமும் கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். பால் உடஞ்சிடக்கூடாது, அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள்.
எல்லா பக்கமும் மசாலாவும் இந்த பால்ஸும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும் பாலில். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா சாந்து வரட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் ஒரு தக்காளி பழத்தை எடுத்ததில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க, பேஸ்ட் மாதிரி. அதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் இல்லாதவங்க அதற்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை கிளறி விடணும், பால்ஸ்லாம் உடையாமல் வர்றதுக்கு. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. கெச்சப் அண்ட் சோயா சாஸ் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள்